தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே நலமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது பழைய மாடல் ஓவர்லாக் மிஷினில் வரக்கூடிய தையல் ப்ராப்ளம், இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டு தான் நம்ம சப்ஸ்கிரைபரான ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அவருடைய அந்த கேள்விக்கு விளக்கம் தரக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. அதாவது வந்து சரியான முறையில் வந்து நம்ம தையல் மிஷினுக்கு உண்டான அந்த நூல் மாட்டும் போது அது கண்டிப்பாக வந்து சரியாக வரும். அதை தவிர்த்து எதனால் வந்து இந்த தையல் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லரிங் சார்ந்து, மகளிர் டெய்லரிங் சார்ந்து தினசரி நீங்கள் தையல் பயிற்சி கற்றுக்கணும், டெய்லி வந்து வீடியோ வந்து புது புது விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய வந்து இன்னொரு சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்டில் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் தரேன். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி அந்த சேனலுக்கு போய் அந்த சேனலையும் வந்து நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அது வந்து ஆளுங்கிற பெல் பட்டனை நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா நான் தினசரி போடக்கூடிய லைவ் வீடியோ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். அந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு சைலண்ட் வீடியோவாக தான் இருக்கும், சத்தமே எதுவும் இருக்காது. முழுமையாக நீங்கள் உன்னிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே டெய்லரிங் சார்ந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ இதை விரும்புகிறவங்க அந்த சேனலையும் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து நீங்கள் தையல் மிஷினில் வரக்கூடிய அந்த 3 நூலையுமே சரியாக மாட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த தையல் ப்ராப்ளம் வராது. இது 3வது நூல், அதாவது சைடில் வரக்கூடிய நூல். இதோட பொசிஷன் எப்படி நான் மாட்டியிருக்கேன்னு சொல்லி பாருங்கள். இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணி இதை கரெக்டாக வந்து இது மாட்டிக்கணும். இது மாட்டுறது கொஞ்சமே கஷ்டமாக தான் இருக்கும், பட் வேறு வழி இல்லை. இந்த 3வது நூல் மாட்டும்போது மட்டும் எந்த வகையான ஒரு விஷயத்தை நான் கையாளுறேன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். அதாவது இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலெல்லாம் நீங்கள் என்ன தான் சரியாக மாற்றுறதா இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யக்கூடிய விஷயம்னா, நீங்கள் ஓவர்லாக்கில் வந்து நீங்கள் மாட்டிக்கக்கூடிய ஊசி வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டான வகையில் இருக்கணும், கரெக்டான பொசிஷனில் வந்து இருக்கணும். அதாவது ஊசியில் ஒரு பக்கம் தட்டையாகவும் இன்னொரு பக்கம் மேலேருந்து கீழே வரைக்கும் கோடு வர்ற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு பக்கம் தட்டையாக கீழே நூல் மாட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது தான், அதுதான் வந்து முன்பக்கமாக தெரியணும். அது எக்காந்து கொட்டும் பின்னாடி போயிடக்கூடாது. அது சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பாருங்கள், இந்த சைடில் வரக்கூடிய நூலை வந்து சில பேர் வந்து நானே பார்த்துருக்கேன், தவறுதலாக வந்து மாட்டியிருப்பாங்க. அது உள்பக்கமாக கொடுத்து மாற்றுறது எப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த விளக்கம் வந்து தெரியாமல் ஸோ அந்த மாதிரி மாட்டியிருப்பாங்க. இதை பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு முறுக்கு நாட்டு மாதிரி ஒன்று கொடுத்து அதை உள்பக்கம் வந்து வெளிப்பக்கம் திருப்பிட்டிங்கன்னா ஸோ இந்த நூல் மாட்டக்கூடிய இந்த பொசிஷன் வந்து ரொம்பவே கரெக்டாக வந்து வந்துடும். உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது இந்த பக்கம் உள்பக்கம் வந்து வெளிப்பக்கம் அந்த நூல் வந்து கொடுக்கணும். ரொம்பவே சிம்பிளான விஷயந்தான். இதை பற்றி ஏற்கனவே முழுமையாக விளக்கி இதே மாதிரி ஓவர்லாக் நூலில் வந்து எப்படி சரியாக வந்து நூல் மாட்டுறது அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ. அதை வந்து உங்களுக்கு தேடி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லை டைம் இருக்கோ இல்லைன்னு சொல்லி தெரியல. பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த கரெக்ட் பொசிஷனில் வந்து நூல் வந்து மாட்டிட்டீங்க, ஓகேங்களா? சைடில் வரக்கூடிய முதல் நூல். அதற்கப்புறமா வந்து நீங்கள் 2வது மாட்டக்கூடியது என்னென்னா ஊசி நூல், ஓகேங்களா? இது நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுட்டு லேசாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா அந்த நூல் வந்து மேலே வந்து இருக்கும். இதற்கடுத்து நீங்கள் செய்யக்கூடியது ஊசி நூல். இந்த ஊசி நூல் மாட்டும்போது சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த டென்ஷனில் மாட்டாமலே வந்து நிறைய பேர் வந்து நூல் வந்து மாட்டுறீங்க. இப்போ இதில் உள்ள பொசிஷன் பாருங்கள், எந்தெந்த பொசிஷனில் வந்து மேலேருந்து அந்த பொசிஷனில் கொண்டு வந்து உள்பக்கம் வந்து டென்ஷனில் வந்து அதுக்கப்புறமா கொண்டு வந்திருக்கேன். 2வது வந்து இந்த ஊசி நூல்லையும் வந்து பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய அந்த டென்ஷன்னா அந்த வளைவு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் கரெக்டாக மாட்டி டைட் அட்ஜஸ்டபிள் வந்து கரெக்டாக வந்து பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த முன்னாடி இருக்கக்கூடிய கொக்கி, அதாவது வந்து ஊசி மேலே இருக்கக்கூடிய அந்த உலக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொக்கியில் கண்டிப்பாக மாட்டணும். நிறைய பேர் வந்து அது மாட்டுறதில்ல. அதுக்கு முன்னாடி வந்து இருக்கக்கூடிய ஒரு வளையத்தில் வந்து இங்கே பாருங்கள்
முன்னாடி இருக்கக்கூடிய வளையம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து மாட்டணும். சில நேரங்களில் வந்து அப்படி மாட்டும்போது சில நேரங்களில் வந்து நூல் அந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். அது அவங்கவுங்க வாங்கக்கூடிய அந்த நூலோட அந்த குவாலிட்டியை பொறுத்து இருக்குது. அதனால் வந்து தேவைப்படும் பட்சத்தில் அந்த வளைவில் மாட்டலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ நான் மாட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பொசிஷனில் மாட்டி ஊசி நூலில் எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சைடில் வரக்கூடிய இந்த அமைப்பு பாருங்கள், சைடில் வரக்கூடியதும் இந்த டென்ஷனில் மாட்டிட்டு அதுக்கப்புறமா உள் பக்கமாக இங்கே ஒரு பொசிஷன் இருக்கும், அந்த பொசிஷனுக்குள்ளேயும் வந்து நூல் வந்து மாட்டணும். இதுக்குள்ளே மாட்டும்போது ரொம்பவே சிரமமாக தான் இருக்கும். பட் அட்ஜஸ்டபிள் பண்ணி தான் மாட்டணும். நானே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இதை மாட்டுறது அப்படின்னு. பாருங்கள், அதை மாட்டிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஊசியை வச்சு உள் பக்கம் எடுத்து விட்டிங்கன்னா அந்த ஓட்டையிலேருந்து அந்த நூல் வந்து வந்துடும். இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு கீழே, அதாவது அந்த ஊசி வரக்கூடிய இடத்துக்கு கீழே இந்த நூலை வந்து உள்பக்கமாக விடணும். உள்பக்கமாக விட்டு அதை மாட்டும்போது கீழே இருக்கக்கூடிய அந்த பொசிஷனில் கீழே லேசாக ஒரு கொண்டி மாதிரி இருக்கும், அந்த கொண்டியில் வந்து கரெக்டாக வந்து மாட்டணும். அந்த கொண்டி எங்கே இருக்குன்னா சின்னதாக வளையம் மாதிரி இருக்கும், அதை தான் நாங்கள் கொண்டின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இப்போ நான் விரல் வைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே வந்து இருக்கும். இப்போ அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி உள் பக்கமாக விட்டிங்கன்னா அந்த வளையம் வந்து கீழே தான் இருக்கும். நூல் மாட்டுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அந்த வளையத்தில் கீழே மாட்டிடணும். முதல்ல இந்த மாதிரி நூல் எடுக்கும்போது அது மேலாப்பில் தான் வரும், டைரெக்டாக வந்து அந்த வளைவில் வந்து மாட்டாது. அதை நம்ம தான் வந்து அதை மாட்ட வைக்கணும். இப்போ அதில் மாட்டிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து மாட்டிக்கணும். அதற்கப்புறமா நீங்கள் வந்து இதை இன்னொரு வளையம் இப்படி, ஸோ ஓவர்லாக்குன்னு பொறுத்துக்கிட்டிங்கன்னா 3 அந்த வளைவு பாகங்கள் இருக்கும். ஒன்று லெஃப்ட்டு, ஒன்று மேலே, இன்னொன்று சைடு. ஓகேங்களா. இதில் வரக்கூடிய அந்த பொசிஷனில் நீங்கள் நூல் வந்து கரெக்டாக மாட்டணும். இப்படி எல்லாமே மாட்டணும். இப்போ வரைக்கும் மாட்டி காட்டினேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே மாட்டிக்கணும். அதற்கப்புறமா உள்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த பாயிண்டில் வந்து நூல் வந்து மாட்டிக்கணும். இது எல்லாமே மாட்டினதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே செஞ்ச பிறகும் உங்களுக்கு அதே மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா, இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வரைக்கும் மாட்டின அந்த வளைவில் ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அதை வந்து அட்ஜஸ்டபிள் பண்ண முடியாது. அது வந்து கண்டிப்பாக வந்து மெக்கானிக்கிட்ட கொடுத்தா தான் அந்த வளைவு சரியாக இருந்தால் பார்ப்பாங்க. அப்போ இல்லாட்டி வந்து அந்த வளைவை வந்து அவங்க மாற்றிடுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பழைய மிஷினில் வந்து தவறுதலாக நீங்கள் என்ன தான் வந்து நூல் மாட்டி அது சரியாக பண்ணியிருந்தாலும் நீங்கள் தைக்கணும்னு நினைக்கும்போது அந்த கொண்டி, அதாவது அந்த வளைவுகளில் சைடு ஒன்று, லெஃப்ட்டு ஒன்று, ரைட்டு ஒன்று, மேலேருந்து ஒன்று வரக்கூடிய அந்த வளைவுகளில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தால் மெக்கானிக்கலை மட்டுமே வந்து அதை சரி பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமும் நீங்கள் இதே ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிங்கன்னா மெக்கானிக்கை கூப்பிட்டு அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த மிஷினை வந்து சரி பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் நான் வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் இந்த மிஷினில் வந்து மாட்டினதுக்கப்புறம் இதில் தையலோட அமைப்பு எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓகே, இது சின்னதாக வந்து தச்சு பாருங்கள். அதற்கப்புறமா இப்போ நான் தச்சு காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மேலும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணுமோ செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள். நன்றி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் உங்களுக்கும் மகளிர் டெய்லரிங் சார்ந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னுடைய அலைபேசி வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் அனுப்பி வைக்கலாம். உங்கள் கேள்விக்கான விடை நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஸோ இதே போல், அதாவது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பாட்டு வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.